மக்களை 125வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல சாஞ்சி ஜோரோ எல்லாருமே ஒரே இடத்துல வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா மிஸ்டர் சவன் ஒருத்தர் ஆளும் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு பக்கம் ராயல் சோல்ஜர்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. டே நீங்க பெராக் கோர்ஸ்ல வேலை பார்க்கறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பெராக் கோர்ஸா? அப்படி ஒரு கம்பெனி நீங்க கேள்விப்பட்டதே இல்ல, இருக்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லிட்டு பெராக் கோர்ஸ் ஆல்ஸே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்குள்ள பார்த்தா டச்சிக்கி வந்துட்டா. டச்சிக்கி வெட்டி வீசிட்டா. டே நீங்க பெராக் கோர்ஸ் ஆள்னு எனக்கு தெரியும்டான்னு சொல்லிட்டு அவனுங்களை பார்த்தாலே தெரிஞ்சுன்னா பாத்துக்கிட்டுலாம் இருக்காதீங்கடா. பெராக் கோர்ஸ்ல துண்டு துண்டா வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. டச்சிக்கி வேற லெவல்ல நின்னுகிட்டு இருக்காவா. நம்மளுக்கு வர டைமே இல்லைன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. சடனா கிளாக் டவர் தான் பாத்துக்கிட்டு இருக்கா. இது என்ன பெரிய ஓப்பனிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா பெரிய கேனனே ஓபன் பண்ணி வச்சிருக்கான் மிஸ்டர் செவன். இவரோட பாஸ் எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மிஷன் கொடுத்துருக்காங்க, மிஸ் ஃபாதர்ஸ் டே. கரெக்ட் தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, இன்னைக்கு நம்ம செய்ய போற ஆட்டம் வேற லெவலா இருக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்கான் மிஸ் ஃபாதர்ஸ் டே. இதுல டிஃபிகல்ட்டான மிஷன்னா இதுதான். ஆனா இதை நம்ம சூப்பரா பண்ணி முடிக்க போறோம். கேனன் பால் அந்த கிரௌட் இன்னைக்கு அடிச்சு நொறுக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். செவன் நக்கல வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் 4:30 மணிக்கு கொஞ்சம் செகண்ட் தான் மிச்சமே இருக்கு. தீய வைக்கிறதுக்கு டைம் ஆயிருச்சான்னு சொல்லிட்டு ஃபாதர்ஸ் டே கேட்டுக்கிட்டு இருக்கா. டைம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு தீய கொளுத்துறான். ஒரு பக்கமோ பில்டிங்க இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா திரும்பி ரோபின் வந்து மயங்கி விழுந்துட்டா. ஒரு பக்கம் லூஃபி வேற லெவலா நின்னுகிட்டு இருக்கான். டேய் முகிவரா, உனக்கு ஏன்டா இன்னும் சொன்னாலும் புரிய மாட்டுக்கு, ஒழுங்கு முறையதோ போயிருன்னு சொல்றான். லூஃபி அப்படின்னு பாஞ்சு பாஞ்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா பில்டிங் ஆல்ரெடி இடிஞ்சு விழுந்துகிட்டு தான் இருக்கு. கம் கம் கேட்லிங் சொல்லிட்டு சட சடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். குரோக்கடைல் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். உனக்கு சொன்னாலும் புரிய மாட்டுக்கு, நீங்க சாகதாண்டா போற. ஆல்ரெடி உன் காயத்துல என்னோட பாய்சன் இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. சொன்ன உடனே உடம்புல இருந்து பாய்சனா பரவ ஆரம்பிக்கி. கொஞ்ச நேரம் உன்னோட பாடி வந்து அப்படி செயல் இழக்குண்டா. இந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் இங்க நீ சாகதாண்டா போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. இங்க ஒரு பக்கம் திரும்பி மிஸ்டர் சவனை கட்டுறாங்க. தீய கொளுத்தி கையிலே வச்சிருக்கான். இன்னும் 15 செகண்ட்ல தீய கொளுத்த போற, இந்த இடமே வெடிக்க போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தீய பத்த வைங்கன்னு சொல்றாங்க. சடனா அவனுக்கு தீயையும் வச்சுட்டானுங்க. இங்க ஒரு பக்கம் உசப் கட்டிட்டு இருக்கான். நாமி நீ என்னதான் ட்ரை பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் விட்டு போனா இங்க எல்லாருமே செத்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உசப் ஒரு பக்கம் சொல்றா, எனக்கு ஆல்ரெடி எல்லாமே புரியுது, நான் கால்குலேட் பண்ணி தான் கரெக்டா வச்சிருக்கேன், அதனால நீ வாய முட்டிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமி என்னன்னு பார்த்தா உசப்புக்கு மேல சோப்பருக்கு மேல விவி நின்னுக்கிட்டு இருக்கா. என்னதான் பண்ண போற ஒண்ணுமே புரியலையே, நீ சொல்லையாச்சும் செய்ன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். டே நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், நீ தயாரா மட்டும் இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. ஆனா மேல நின்று காமெடி மாதிரி மிஸ்டர் சவனும் மிஸ் ஃபாஸ்ட் நக்கலா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கவுண்டனை ஸ்டார்ட் பண்றேன், ஒரேடி அவன் கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சடனா ஒரு பக்கம் நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. வெதர் கேஸ்ட் டைப்போன்னு சொல்லிட்டு சடனா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சைக்ளோன் டெம்போன்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறா. சைக்ளோன் டெம்போ வந்து ஒரு பூமரங், இதுல அது பார்ட்டிக்கு யூஸ் பண்றது, அது எதுக்கு இவன் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. சடனா சைக்ளோன் டெம்போ சுத்திட்டு வந்து உசப்பே ஒரு அடி அடிக்கி. அடிச்ச உடனே வாயிலாம் புழக்க ஆரம்பிச்சு உசப்க்கு. ஸ்ட்ரெயிட்டா உசப் அடிச்சு வானத்துக்கு அனுப்புது. விவி பறந்து வந்துகிட்டு இருக்கா. சடனா சாஞ்சி இருக்க இடத்த பார்த்து குதிடான்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. இது என்னடா பிளான், குதிக்கதான் பிளான் சொல்லிட்டு விவி முடிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க சாஞ்சி பக்கத்துல மட்டும் குதிங்க, மிச்சம் எல்லாத்தையும் அவன் பாத்துக்கிடுவான்னு சொல்லிட்டு. எனக்கு புரிஞ்சிருச்சு நாமி என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. இனிமேல் இதை நான் பாத்துக்கலாம் சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. டைமுக்கு போக முடியுமா எனக்கு தெரியலன்னு சொல்றா விவி. ஓகே விவி, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, நீ என்னை மட்டும் டைட்டா பிடிச்சுக்கோ, இனிமேல் நான் பாத்துக்கலாம் சொல்றான் சோப்பர். உடனே மேல இருந்து ஜோரோக்கும் பிளான் புரிஞ்சிருச்சு. அட இதைத்தான் நம்ம பண்றோமா, எனக்கும் புரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். ஆனா ஒண்ணுமே புரியல. டே சோப்பர் என்னோட ரைட் லெக் மட்டும் நீ புடிடான்னு சொல்றான் சாஞ்சி. சடனா சாஞ்சி கால்ல சோப்பர் நின்னுகிட்டு இருக்கான். ஒரு கிக் பண்றான் சாஞ்சி. அடிச்சல்ல திரும்பி வானத்துக்கு போறான் சோப்பர். ரைட்டா ஜோரோ பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. இவனுங்களை வந்து அந்த டவர் பக்கத்துல தள்ளி விடணும், அதான் பிளானான்னு சொல்லிட்டு ஜோரோவும் பாத்துக்கிட்டு இருக்கான். டே ஏன்ட்ட விடுங்கடா, உங்களை நான் பாத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா ஜோரோ சுத்திக்கிட்டு சோட தூக்கிட்டு வரான். டே நீ சோட வச்சு வெட்டிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இதெல்லாம் வலுவானதாடா, கவலைப்படாத சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை நான் பாத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா இங்க ஜோரோ அடிச்சு பறக்கலான்னு பாக்குறான். ஆனா மேல இருந்து அவங்க நோட் பண்ணிட்டாங்க. அப்படியே மேல இருந்து கீழே வராங்க. ஆனா இருந்தாலும் விட மாட்டேங்க ஜோரோ. ஐயோ நம்மள பாத்துட்டாங்களே, என்ன பண்ணட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஐயோ தலையில கை வைக்க நோட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஆனா திரும்பி குரோக்கடைல தான் காட்டுறாங்க. ஒரு பக்கம் உடனே குரோக்கடைல் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே அடுத்தவன் கோல் கண்டி நீ எதுக்கிட்ட சாகன்னு நினைக்க, இதுல சாதிச்சு நீ என்னதான்டா பண்ண போற, தேவலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காடா, அந்த பிரச்சனை வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாருமே ஒரு முட்டாளுன்னு சொல்றான் குரோக்கடைல். டே நான் என்ன சொல்லணும் உனக்கு புரியாதுன்னு சொல்றான் லூஃபி. விவி எப்பவும் இதை சொல்லுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. இதை கேட்டுட்டு அவங்க அப்பா ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே வந்து சாகணும்னு நினைக்கிறது அவ வாழ்க்கையை மட்டும் உள்ள இலக்க நினைப்பா, அவ ஹெல்ப் பண்ண நினைப்பா தவிர, ஆனா அவ சாகணும் தான் நினைப்பா, மத்தவங்க யாரும் சாக கூடாது நினைப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. அதான் அப்படி சொல்லிருக்காள்டா, அப்பனா அவளுக்கு எதுக்கண்டி நீ வந்தன்னு சொல்லிட்டு குரோக்கடைல் கட்டிக்கிட்டு இருக்கான். விவி நாங்க சாக கூட நினைச்சுக்கிட்டு இருக்கோம்டா, ஏன்னா அவ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. அவளுக்காண்டி நாங்க நிப்போம்டா, அவளுக்காண்டி எங்கேயும் வருவோம்னு சொல்றான் லூஃபி. சரி நீ இவ்வளவு வேணா பேசிட்டு சாகவா வந்தன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். அவன் உடனே லூஃபி சொல்றான், நான் செத்தம்னா நீனு சாகவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். திரும்பி மிஸ்டர் சவனை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கடா மேல வர பாக்குறீங்க, உங்க கதையை முடிக்க போறோம்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். விவி நோக்கி கண்ணு வைக்கிறாங்க. என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. விவி சதுரதா இவங்க எல்லாம் ஸ்னைப்பர் ஸ்பெஷலிஸ்ட், இவங்க கையில சிக்கனமா கதை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்றான். விவி இதுக்கெல்லாம் கவலைப்படாத, நான் டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்றேன், எப்படி உள்ள போகணும் மட்டும் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றான். உடனே நாமி
எல்லாமே கீழே இருந்து கத்துறா, டே 7 செகண்ட் தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் விவி நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு சொல்றான், நாங்க ரெடின்னு சொல்றாங்க. சடனா சுட்டு தள்ளுறாங்க. இவங்க ஒரு பக்கம் வானத்துக்கு அனுப்பி விடுறாங்க. அவங்க சடனா மேல இருந்து வருது புல்லட் ஸ்ட்ரைட்டா ஜோரோவை பார்த்து ஒரு அடி அடிக்கி இவன் டைரக்டா அடி வாங்கிட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. விவி நீ தயாரா இருக்கியான்னு சொல்றான் சோப்பர். சோப்பரும் பறந்து போய் பெரிய ஆள் மாதிரி மாறிட்டான். ஆனா 5 செகண்ட் தான் இருக்கு. சோப்பர் பறக்க விடுதான் விவிய. விவி வானத்தை நோக்கி போறா. சடனா பார்த்தா சோப்பர் நோக்கி சுடுறாங்க. ஆனா சோப்பர் சின்னதாயிட்டான். நம்மாலு 4 செகண்ட் தான் இருக்கு. மேல இருந்து சோப்பர் ஸ்ட்ரைட்டா கீழே போய்கிட்டு இருக்கு. மிஸ் வெனஸ்டே எங்கடா போனான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஈகாக் ஸ்டிங்னு சொல்லிட்டு வேற லெவலா வரா விவி. ஆனா 3 செகண்ட் ஆயிருச்சு. ஷாக் ஆகுறானுங்க. அதே சமயம் திரும்பி குரோக்கடைல தான் காமிச்சிட்டு இருக்காங்க. டே நீ பேசுறதெல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குரோக்கடைல் வாய்ஸன் வந்து உடம்புல ஏறிட்டு லூஃபி அப்படி சாயிரான் கொஞ்சம் கொஞ்சமா. விவி சடனா உள்ள வர கண்ணத்துக்கு நெத்தியில வைக்கிறானுங்க. முன்னாடி போடான்னு சொல்லிட்டு ஒரு தட்டி விடுறாவா. கேனன் பால வெடிக்க போகுது. ஆனா விவி பக்கத்துல போறா. இன்னும் 1 செகண்ட் தான் இருக்கு. மட்டும் வெடிச்சிருச்சுன்னா மொத்த ஊருமே அழிஞ்சிரும் விவின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அப்படியே பழைய சீனை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் விவியை பார்க்க எல்லாருமே பேக் கேட் வெளியே வந்திருக்காங்க. உடனே அவர் கத்திக்கிட்டு இருக்காரு சோல்ஜர், டே பின்னாடி வராதீங்க ஓடி போகணும்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. உடனே அவன் ஸ்ட்ரெயிட்டா சாக்காட்டையும் பெல்ட்டே வந்து சொல்றான், அந்த பொடியன்கள்ட்ட நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க, இந்த பில்டிங் குள்ள நுழையிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி நாங்க பேசுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பெல் வந்து கேட்காரு, விவி நீ எங்க போறன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல கேட்காரு. ஆமா என்னோட சீக்ரெட் பேஸுக்கு போறேன்னு சொல்றா விவி. நீ ஜாலியா போயிட்டு வான்னு சொல்லிட்டு பெல்லே அனுப்பிச்சு வைக்காரு. ஆனா சாக்கா வராரு. ஆமா பிரின்சஸ் விவி எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதை சொல்ல முடியாது, விவி வந்து என் சீக்ரெட்னு சொல்லியிருக்கா, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு பெல். கிளாக் டவரான்னு சொல்லிட்டு கேட்காரு அவரு. பழைய சீனை காமிச்சிட்டு அப்படியே திரும்பியும் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா விவி உள்ள போய் அமத்தினால என்னன்னே தெரியல. இன்னும் 1 செகண்ட் தான் மிச்சம் இருக்கு. இந்த 1 செகண்டையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. என்னதான்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா விவி ஒரு வழியா அதை கட்டும் பண்ணிட்டா. ஒரு வழியா இந்த பில்டிங் கேனனால சுடவே முடியல. ஓரளவுக்கு தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கேன். ஆனா ஜோரோ மேல இருந்து அப்படியே கீழே வந்து விழுறான். ஒன்னு சாஞ்சி பக்கத்துல நிக்கிறான். டே நீ நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான். டே அந்த அட்டாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜோரா கட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் சோப்பர் உயிரோட தான் இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா ஒரு சோல்ஜர் மேல விழுந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கான். அவனும் வந்துட்டான். இங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு சோப்பர் கேக்குறான். என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் புரியன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க முன்னாடி தான் மிஸ்டர் சவுனும் மிஸ் ஃபாதர் ஸ்டீவும் படுத்து கிடக்குறாங்க. ஆனா விவி மேலந்து கத்துறா, டே ஒரு பிரச்சனைன்னு சொல்றா. என்ன பிரச்சனை சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த கேனன் பால் வந்து ஒரு டைமிங் டிவைஸ், நம்ம வந்து செஞ்சாலுமே அது எக்ஸ்ப்ளோட் ஆயிருன்னு சொல்றா. அவ என்னது டைமிங் டிவைஸான்னு சொல்லிட்டு மிரண்டாங்க அவங்க. அதே விஷயத்த கோப்ராட்டையும் வந்து குரோக்கடைல் சொல்லிட்டு இருக்கான். என்னடா இந்த மாதிரிலாம் வேலையை பார்த்துருக்கேன்னு சொல்றாரு அவரு. டே கோப்ரா இந்த மாதிரி விஷயத்துல ஏகப்பட்ட தடவை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி ஆபரேஷன்ல ஏகப்பட்ட தப்புகள் நடக்கத்தாண்டா செய்யும். அதனால நான் ஆல்ரெடி டைம் பாம்பை செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்றான். உன்னால தானாவே வெடிக்க தான் செய்யும். இன்னும் கொஞ்சம் செகண்ட்ல வெடிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா வெடிச்சு செத்துறதும் அதால வெடிக்க முடியல, கேனன் பால வெடிக்குண்டான்னு சொல்றான். கேட்டுட்டு ஒரு பக்கம் மிரளுதாங்க. என்ன பண்ணனே தெரியல. புரட்சியாளர்களையும் தடுக்க முடியாது, புரட்சி பண்றவனையும் தடுக்க முடியாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணனே தெரியல. இன்னும் கொஞ்சம் செகண்ட் தான் இருக்கு. அதனால அந்த கண்ட்ரி எல்லாம் காப்பாற்ற முடியாது, இந்த கண்ட்ரியா அழிய போதுன்னு சொல்லியிருக்கான். இப்ப இந்த கேனன் பால எப்படி தாண்டா ஸ்டாப் பண்ண ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சாஞ்சி நம்மளால சர்வேவே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விவி அங்கன்னு அழுதுகிட்டு இருக்கா. இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்படி தோத்துட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நம்ம தோத்துட்டோமே சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே சாயிரா. குரோக்கடைல் என்னை முட்டாள் ஆக்கிட்டானே, நான் இவ்வளவு நாள் முட்டாளா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. குரோக்கடைல்னு சொல்லிட்டு கத்திட்டு அழுகுறாவா. ஆனா அப்பதான் பெல் பறந்து வந்துகிட்டு இருக்காரு. டே அந்த பேர்ட் மேன் தான்டா வாராருன்னு சொல்லிட்டு பெல்லு வேற லெவலா வந்து நிக்கிறாரு அவரு. பெல் அப்படின்னு சொல்றாவா. இந்த இடம் வந்து எனக்கு ஏகப்பட்ட மெமரிஸை கொடுக்கு, சான்ஸ் அண்ட் கிளான் சீக்ரெட் பேஸ் இதானு சொல்றாரு பெல். நான் சொல்றது கேளுங்க, இங்க டைம் பாம் வந்து செட் பண்ணிருக்காங்க, எப்படினாலும் வெடிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே பெல் சொல்றாரு, இந்த இடம் எனக்கு ஏகப்பட்ட மெமரிஸை கொடுக்கு, எல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே நிக்காரு. திரும்பி பழசை யோசிச்சு பாக்காரு. விவி வந்து இந்த வெடிமருந்து இடத்துல அப்படி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சத்தமே கேக்குதுன்னு சொல்றாங்க. பார்த்தாங்க என்னமோ பண்ணிருக்கா. அங்க இருக்க பாம்ல வெடிக்க ஆரம்பிச்சுட்டு அவன் மேல புகமூட்டமா ஆயிருச்சு. பெல் அங்க நடந்துகிட்டு இருக்காரு. பெல்லுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காவா. ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா அது ஏமலே வெடிச்சிருச்சு. நான் என்னைக்கு உங்க ஆர்மில சேரலாம்னு சொல்லிட்டு விவி கேட்டுக்கிட்டு இருக்கா. சடனா பெல்லு வந்து காத்துலயே ஒரு அடி அடிச்சிட்டாரு. உன்ட்ட எத்தனை தடவை சொல்றது, உனக்கு புரியாதா விவின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு நின்னுக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இகரா பார்த்தா செடிக்குள்ள இருந்து வெளியே வராரு. டே நீ விவி எப்படிடா அடிப்பன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜா வந்து நிக்கிறாரு. டே இகராம் நீ கொஞ்சம் பொறுமையாடா, அவர் அடிச்சல தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் பாதிப்பை கொடுத்துக்கிடுத அப்படின்னு சொல்லிட்டு பெல் அமைதியாவே இருக்காரு. ஆனா விவி அதெல்லாம் நினைச்சிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பேர்ட்மேனா மாறி அவளை அப்படியே வானத்துல கூட்டு போய் பறக்க விட்டுருக்காரு அவரு. விவி இதை பத்தி நீ அப்பாட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவரு. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு விவி வானத்துல பறந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே போறா. பேச்ச கேட்கன்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டே இருக்காவா. அது மாதிரி பெல் நீங்க என்ன சொல்றீங்களோ உங்க ஒரு ஆள் பேச்ச மட்டும் தான் நான் கேட்பேன் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆமா நீங்க டெய்லி ட்ரைனிங் எடுக்கீங்களே அது எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாவா. இந்த ஊரை பாதுகாக்கணும்ல அதுக்காண்டி தானே அப்படி செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரு கூட சண்டை போட போறீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. இதெல்லாம் யாரு கூட சண்டை போட போறோம்னு எனக்கு தெரியாது, இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும், எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்றாரு அவரு. பழசெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. பிரின்சஸ் விவி உங்க குடும்பத்துல நான் வேலை பார்த்தது நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். ஏன்டா இதெல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காவா, சடனா பார்த்து அந்த டைம் பாம்பை தூக்கிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. வேற லெவலான ஆளா இருப்பாரு போலுக்கு. பாம்பை தூக்கிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. பெல்லுன்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டே இருக்கா. ஃபர்ஸ்டோட கார்டியனோட சிலையே சாயுது. அவர் வானத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காரு. ஃபேமிலியோட வந்து எந்த ஃபேமிலியா இருந்தாலும் அழிப்பன்னு சொல்லிட்டு பாம்பை தூக்கிட்டு வானத்துக்கு போறாரு. வானத்துல போய் வெடிச்சு செதறிடுச்சு. பார்த்துட்டு எல்லாருமே மிரண்டுட்டாங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட்லயும் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் அங்க மறந்துங்க. See you, bye.